கேக்குது ப்ரோ. ரைட், ஓகே. ஸோ யா, ஹாய் ஆல், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, we are going to see about basic conditionals. ஓகே, ஸோ இஃப் எல்ஸ் அந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அண்ட் தென் we are going to see about a loop. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், conditionals and then loops, and then நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஃபிஸ் பஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்ல இருந்தே நம்ம இந்த மீதி ரெண்டு விஷயங்களையும் நம்ம எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இஃப் டைம் பெர்மிட்ஸ், லைக் வி கேன் டெவலப் ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன். கால்குலேட்டர் அப்ளிகேஷன், சரியா? ஸோ இப்போ இந்த கேம் பத்தி நான் சொல்லிடுறேன். ஃபிஸ் பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, மேபி லைக் முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஐ வில் ரீரைட் இட். ஸோ யாருக்கு இந்த ப்ராப்ளம் கேள்விப்படலையோ, லைக் தோஸ் பீப்பிள் லைக் ட்ரை டு ஆன்சர். என்னன்னா, ஐம் கோயிங் டு கிவ் யூ சம் நம்பர்ஸ். ஓகே, சம் ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ நான் வந்து டென்னுங்கிற நம்பர் நான் சொல்லிட்டேன்னா, நீங்க வந்து 0 to 10 வரைக்கும் நீங்க எடுத்துக்க போறீங்க. ஸோ என்னென்ன இருக்குது? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இத்தனை நம்பர்ஸ் இருக்குது, சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இஃப் இப்போ ஒரு நம்பர், டேக் எனி நம்பர் லைக் 3ங்கிற நம்பர் டிவிசிபிள் பை 3யா அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஈக்குவல் டு 0 வரணும். அதாவது டிவிசிபிள் பை 3னா ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்ல வரக்கூடிய ரிமைண்டர் எனக்கு 0வா அப்படின்னு நான் செக் பண்றேன். ஒரு நம்பரை டிவைட் பண்ண சொல்ல வரக்கூடிய ரிமைண்டர் எனக்கு 0வா அப்படின்னு செக் பண்றேன். ஸோ 0வா இருந்துச்சு, டிவிசிபிள் பை 3யா இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஐம் கோயிங் டு பிரிண்ட் ஃபிஸ். If a number is divisible by 5 equal to 0வா இருந்துச்சு அப்படின்னாக்கா, then I'm going to print buzz, BUZZ. okay, இது U. If a number is divisible by 3 and 5, then I'm going to print fizz buzz. சரிங்களா? ஸோ இல்லை, இப்போ இந்த நம்பர் வந்து 3ஆலையும் வகுக்கப்படலை, லைக் 5ஆலையும் டிவிசிபிள் ஆகலை அப்படின்னாக்கா, வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு பிரிண்ட் தி நம்பர். ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 0 எதுக்குமே வராது. ஸோ அண்ட் தென் 1, 2, அண்ட் தென் மேபி 3க்கு வந்து ஃபிஸ், 4க்கு வந்து 4, அண்ட் தென் 5க்கு வந்து பஸ், அண்ட் தென் 6க்கு வந்து இட்ஸ் லைக் ஃபிஸ், அண்ட் தென் 7க்கு வந்து 7, 8, 9க்கு வந்து ஃபிஸ், அண்ட் தென் 10க்கு வந்து பஸ். இப்போ 15 வரைக்கும், 16 வரைக்கும் போகும். 11, 12க்கு வந்து ஃபிஸ், 13, 14, 15க்கு வந்து என்னது? ஃபிஸ் பஸ் அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஸோ இதான் நம்மளுடைய ஒரு கணக்கு. ஓகே, இஃப் ஐம் கிவிங் த நம்பர் லைக் 15 வரைக்கும் கொடுத்தனாக்கா, இங்கே நம்ம வந்து 11, 12, 13, 14, 15 வரைக்கும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதை தான் நம்ம இப்போ வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ மேபி அர்ச்சனா, நீங்க என்ன பண்றீங்க இப்போ? நீங்க வந்து லாஜிக் சொல்லுங்க. ஜஸ்ட் லாஜிக் இந்த சென்ஸ் லைக் எப்படி பண்ணலாம், என்ன கண்டிஷன் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், நான் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட் ப்ராசஸ் நீங்க சொல்லுங்க. ஓகே, இஃப் வந்து இஃப் த நம்பர் ஒரு லிஸ்ட்ல நம்பர் கொடுத்து அந்த நம்பர் வந்துட்டு டிவிசிபிள் பை 3 ஒரு கண்டிஷன், 5 ஒரு கண்டிஷன், 3 and 5 அண்ட் போட்டு 3 and 5 ஒரு கண்டிஷன் கொடுத்தா இதெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணுவீங்க? டிவிசிபிள் பை 3. ரைட், ரிமைண்டர் 0 வரணும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் லைக் வி வில் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் தென் ஃப்ரம் தேர் லைக் ஹவ் வி வில் சே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இனிஷியலாக நான் வந்து n அப்படிங்கிற ஒரு நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ அதுதான் மேபி லைக் இல்லைன்னா n கூட வேணாம், லைக் டோட்டல் நம்பர்ஸ். ஸோ இதில் நான் வந்து இப்போ நான் 16 கொடுத்தேனாக்கா 0 to 16 வரணும், அதான் என்னுடைய கணக்கு. ஸோ நான் 0 to 16 நான் எப்படிலாம் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஃபார் லூப் வச்சு நான் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் ஐடிஆர் இன் ரேஞ்ச் 0, total nums.
ஓகே, என்னடா எழுதினே போற. ஓகே, இங்க என்ன நடக்குதுனாக்கா ஒரு ஃபார் லுப்புக்கு ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்றேன். இந்த ரேஞ்சுங்கிறது என்ன பண்ணுன்னா இட் இஸ் கோயிங் டு கிரியேட் யுவர் கண்டெய்னர். கண்டெய்னர்னா என்னதுன்னா இட்ஸ் லைக் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ்குள்ளார சில நம்பர்ஸ் எல்லாமே போட போகுது. என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் போட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0ல இருந்து நம்ம என்ன ரேஞ்ச் கொடுக்குறோமோ ஸோ அதுதான் இந்த ரேஞ்ச். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் தென் எண்டிங் பாயிண்ட். எண்டிங் பாயிண்ட் இன்க்ளூட் ஆகாது, எண்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ நான் 0 to 16 நம்ம கொடுக்க சொல்ல 0 to 15 வரைக்கும் தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு +1 நீங்கள் அதனால போட்டுக்கலாம். லைக் இப்போ 16 உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும்னா நீங்கள் 17ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபார் ஐடிஆர், இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவும் நான் எடுக்கிறேன். ஒரு கூடைக்குள்ள இருந்து ஒவ்வொரு பொருளும் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கிறேன். ஒவ்வொரு வேல்யூ எடுக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் 0 எடுக்கிறேன். 0 நான் ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி தான் ரெஃபர் பண்ணி தானே நான் வந்து யூஸ் பண்ண முடியும். அதை ரெஃபர் பண்ணுறதுக்கான என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஐடிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து ஐம் ஜஸ்ட் புட்டிங் லைக் பிரிண்ட் ஐடிஆர் எப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு இந்த வேல்யூஸ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 0, 1, 2, 3 அதுலேருந்து நம்மளுக்கு 16 வரைக்கும் நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சுங்கிறது என்ன பண்ணுது பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஒரு ஐட்ரேட்டர். அந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நீங்கள் உங்களால் ஐட்ரேட் பண்ண முடியும். ஐட்ரேட்டர்னா என்ன? இட்ஸ் அ கண்டெய்னர். இட்ஸ் சிம்பிளி அ கண்டெய்னர். அந்த கண்டெய்னர்ல ஒவ்வொரு பொருளை எடுக்க முடியும். அதுதான் இவங்க ஐட்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் எந்தெந்த பொருளா ஐட்ரேட்டரா இருக்கோ அது எல்லாமே நீங்க ஐட்ரேட் பண்ணலாம். ஐட்ரேட்டர் வேற, ஐட்ரேட் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்ரேட்டர்னா என்னன்னா இட்ஸ் அ கண்டெய்னர். கண்டெய்னருக்குள்ள இருந்து உங்களால ஒரு பொருளை உள்ள இருந்து பிக் பண்ணி எடுத்து வெளியே போட முடியும். ஓகே, ஐட்ரேட் அப்படின்னா என்னதுனாக்கா அந்த நம்ம செய்யறதுல அந்த செயல், அந்த இந்த செயலுக்கு பேர் தான் ஐட்ரேட். ஒரு பொருளாக நான் எடுத்து வெளியே போடுறது. ஸோ இங்கே நான் அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹியர் ஐ எம் ஏபிள் டு கெட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு செக் ஏ கண்டிஷன். என்ன கண்டிஷன் செக் பண்ண போறேன்? இப்போ அர்ச்சனா சொன்ன மாதிரி சே இஃப் ஐடிஆர் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து லைக் 3 ஈக்குவல் டு 0. என்னோட டிவைடா பர்சன்டேஜா? ஏன் பெர்சன்டேஜ் போட்ட? பெர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம்னா மாடுலோ அப்படின்னு அர்த்தம். ஸோ மாடுலோனா என்ன பண்ணுன்னா ஒரு நம்பரை வச்சு இன்னும் நம்பர் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டரை கொடுக்கும். சரி, இப்போ நான் வந்து இல்லாட்டினா நம்ம நார்மல் இதுலயும் நம்ம போடுவோமே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4 மாடுலோ 2 அப்படின்னாக்கா 4 டிவைட் பை 2 என்னது 2. ரிமைண்டர் வருமா? வராது. ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் 0. இதே 3 டிவைடட் பை 2னா என்னது 1.5 நம்ம சொல்லுவோம். ஸோ 1 அந்த மீதி 1 இருக்கும். ஸோ தட் இஸ் மை ரிமைண்டர். ஸோ அந்த ஒன்று தான் நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏ ரிமைண்டர் இஸ் கெட்டிங். ஸோ இந்த ஆப்ரேஷன் பேர் தான் என்னதுன்னா மாடுலோ. ஸோ இப்போ நம்ம அதை தான் இங்கே நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இஃப் ஐடிஆர் ஈக்குவல் டு 3 அண்ட் தென் ஒரு காலன். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா தேர் இஸ் நோ ஐட்டம் கால்டஸ் லைக் ஒரு பிராக்கெட்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு காலன் தான். ஒரு காலன் கொடுத்துட்ட பிறகு நீங்க ஒரு பிராக்கெட்னா உங்களோட அர்த்தம் என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து யூ மைட் பி கண்டிப்பா எல்லாமே ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் லைக் சம்திங் ஏதாச்சும் நீங்க பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் C++ ப்ரோக்ராமா சம்திங் ஏதாவது பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னு நான் சொல்லுவானுங்க. அண்ட் தென் தே ஆர் கோயிங் டு புட் ஏ பிராக்கெட். இந்த பிராக்கெட்கான அர்த்தம் என்னது? வாட் இஸ் தி ரீசன்? அது ஒரு மாடியூல் condition ending of a block. What is a block? Set of code or instructions to do a particular Set to of achieve a code. particular target. ஓகே, இது பிளாக்னு சொல்றீங்க. இந்த பிளாக்குக்கும் இந்த மெயினுங்கிற இந்த நேமுக்கு சம்பந்தமா? இந்த பிளாக் இல்ல இப்போ இல்லையா? parenthesis குள்ளார வரத ப்ராசஸ் பண்றோம். சோ அதுக்கு வந்துட்டு அந்த ரிலேட்டிவான ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் கிளாஸ் நேம் அந்த மாதிரி. See, இப்போ this is called as like a block இல்லையா? இப்போ இந்த this is my block. இதே மாதிரி நான் ப்ரோக்ராம்ல நிறைய ஓப்பன் பிராக்கெட்ஸ் போடலாம் இல்லையா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இந்த பச்சை கலர்ல போட்டிருக்கக்கூடிய இந்த பிராக்கெட் அதுக்கும் இந்த மெயினுக்கும் ஏதாவது சம்பந்தங்கள் இருக்கா?
எஸ் ஃபங்க்ஷன். ஸோ மெயின்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராசஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம நெறைய வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் இங்கேருந்து கால் இல்ல பண்ற இல்ல அதெல்லாம் வேணாம். இப்போ மெயினுக்கு பதிலாக ஆட்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ அப்படி இருக்க சொல்ல லைக் இஸ் இட் போத் இல்ல இது ஆட்ங்கிற ஃபங்ஷன் எப்போ கால் பண்றோமோ, அப்போ வந்துட்டு இந்த பிளாக் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். ஓகே. ஸோ இந்த பிளாக் இந்த ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு சொந்தமானது. ம். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ தட் இஸ் தி ஐட்டம். ஸோ இதுதான் இந்த பிளாக்குக்கான ஒரு இது. ஸோ இந்த parenthesis decides என்ன இது வந்து யாருக்கு சொந்தமானது? இந்த மெயினுங்கிற ஃபங்க்ஷனுக்கு சொந்தமானது. சரியா? இப்போ அதே கதை இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பைத்தான்ல லைக் சே இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கு டெஃப் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். டெஃப் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நான் வந்து காலன் கொடுக்க போறேன். காலன் கொடுத்துட்டேன்னா என்னதுன்னா இதுக்கு கீழே தேர் இஸ் கோயிங் டு பி பிளாக். சரி, அந்த பிளாக் நான் எப்படி டிஃபைன் பண்ண? பேரந்தசிஸ் போடுவியா? மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இடைவெளி விட்டுருவேன். This space is called as indentation. So this decides it's a block. So in the space, okay, space na tabume space da, space அடிச்சாலும் space தான். So how do you define a space? It can be anything, but usually என்ன பண்ணுவாங்கனாக்கா we can use tab or like 4 spaces. Okay, so any one of these two is like accepted. But I mean நீங்க ஒரு ஸ்பேஸ் வச்சு எழுதுனாலும் இட்ஸ் லைக் அக்செப்டட் தான். பட் யூஸ்வலா கன்வென்ஷன் வந்து கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கிறதுக்கு 4 ஸ்பேஸ் அடிப்பாங்க. ஸோ என்னன்னா இந்த ஒரு இடைவெளி விட்ட பிறகு இந்த ஒரு இடம் இருக்குங்களா, திஸ் பிளாக் பிலாங்ஸ் டு திஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். மேபி இப்படி போட்டுறேன், திஸ் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அதுதான் நம்மளுடைய கதை. அதுதான் நம்ம இங்கேயே நம்ம அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ it's not only for function, it is for every loop, if conditions and everything. So அதான் இப்போ நம்ம இங்க இதை அடிச்ச பிறகு like here we are having some space. ஸோ இந்த if யாருக்கு சொந்தமானதுன்னா இந்த ஃபாருக்கு சொந்தமானது. ஸோ இப்போ நான் திரும்பி நான் இஃப்குள்ள ஒரு இன்னொரு கண்டிஷன் அடிக்கணும். என்ன கண்டிஷன் அடிக்கணும்? ஸோ லைக் பிரிண்ட் ஃபிஸ் இல்ல. ஓகே, சப்போஸ் 3 ஆல் டிவிசிபிள் ஆனா என்ன செக் பண்ணோம்? எல்ஸ் இஃப். எல்இஃப்னா என்னதுன்னா எல்ஸ் இஃப். ஓகே, அது இல்ல அப்படின்னாக்கா நான் எதை செக் பண்ணணும்னா 5 செக் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் பஸ். அதுவும் இல்ல அப்படின்னாக்கா ஐ எம் கோயிங் டு செக் whether divisible by 3 and it is going to divisible by 5. அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்றோம்? is bus. எதுவுமே இல்லைனாக்கா ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் தி கிவன் நம்பர். ஓகே, இதான் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா? அர்ச்சனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இந்த கண்டிஷன்ல? எஸ். ஓகே, வேற யாருக்காச்சும் எனி குறைகள் நிறைகள்? ஐ ஹேவ் டவுட். எஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, டிவைடட் பை. ம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் இன்புட், அது வந்து எனக்கு 3 ஆலையும் ஆகும் 5 ஆலையும் ஆகும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 3லயே ஸ்டாப் ஆயிரும்ல? எக்ஸாக்ட்லி. ஸோ தட் டிஃபைன்ஸ் எ குட் அப்சர்வேஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல போட்டோம்னாக்க எனக்கு எல்லாமே ஃபிஸ் வரும். எதுக்கு ஃபிஸ் வந்திருக்கு? 15க்கு ஃபிஸ் வந்திருக்கு. 15க்கு என்ன வரணும்? பஸ் வரணும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னாக்கா, திஸ் கண்டிஷன் ஆர்டர் ஆல்சோ மேட்டர்ஸ். இப்போ இது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னாக்கா இது எதுவுமே மற்ற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இதுல ஏதாச்சும் ஒன்று பாஸ் ஆச்சு, ஏதாச்சும் ஒன்று தான் பாஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இப்போ 15ங்கிறது வருதுன்னா 3 ஆலே டிவிசிபிள் ஆயிரும். தென் இட் won't go to this area. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இவனை மேல தூக்கி போடணும்.
அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம எல்எஃப் கொடுத்துக்கலாம். எல்எஃப் கொடுத்துட்டு இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா நம்மளுடைய ஐடியா படி இட் வில் கம். ஃபிஷ் பஸ் இங்கே வந்திருக்கு. அண்ட் ஜீரோ, ஓகே, ஜீரோ இஸ் ஆல்சோ இன்க்ளூடட். லைக் எதை அடித்தாலும் உங்களுக்கு ஜீரோ தான் வரப்போகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபைன் டு பி இன்க்ளூடட். ஸோ இதான் கணக்கு. ஓகே, so this is how the entire flow actually works superly. Okay. இப்போ நம்ம டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இங்க இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஓகே, மேபி இதை நான் வந்து இன்னொரு இதை எடுத்துக்கிறேன். and then from there we will see. ஓகே, இந்த லாஜிக் யாருக்கெல்லாம் புரியல, லைக் ஆர் இஸ் தேர் லைக் எனி அதர் queries டு எனி ஒன் ஆஃப் யூ? இப்போ நம்ம பார்த்தோங்களா ஒரு லாஜிக். ஸோ அதில் யாருக்காச்சும் எனி queries ஆர் சந்தேகங்கள்? மகா, நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க அந்த பட் கேட்கல. ஓகே, ரைட், ஃபைன். ஹலோ, சொல்லுங்க. வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது வந்து நம்ம டிவிசிபிள் பண்ற நம்பரை மட்டும் தான் கொடுத்தீங்க, இல்ல நமக்கு இப்ப ரிமைண்டர்ல வர வேல்யூ? ரிமைண்டர்ல வர வேல்யூ மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னா மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரிமைண்டர் மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். ரிமைண்டர் என்னவா இருக்குங்கிறது தான் அந்த டிவிசிபிலிட்டி. இப்போ ரிமைண்டர் ஜீரோவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இன்டெரக்டா அது அந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால நம்ம அந்த மாடுலஸ் ஆபரேஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இஃப் இல்ல இதோட இது கான்செப்ட் தான். இஃப் எல்இஃப்ங்க. ஓகே, ஸோ இங்க இஃப் அண்ட் தென் ஏ கண்டிஷன். இந்த கண்டிஷன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னாக்கா தென் இந்த இஃப்க்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, என்ன கோடு இருக்கோ அது கூட எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ தேர் மைட் நாட் பி ஒரு சினாரியோ மட்டும் இருக்காது. ஓகே, இப்போ இங்க இந்த கடையில இது இருந்துச்சுன்னா வாங்க, சப்போஸ் அது இல்லைன்னா இந்த கடையில வாங்க, அங்கேயும் இல்லைன்னா இந்த கடையில வாங்க, அங்கேயும் இல்லைன்னா இந்த கடையில வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த இது. சப்போஸ் நீங்க ரெண்டு கடை மட்டும் தான் பார்க்க போறீங்க அப்படின்னாக்கா இந்த கடையிலனா இங்க வாங்கிட்டு வா அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். இது நடக்கலன்னா, இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இல்லை அப்படின்னாக்கா நீங்க டைரக்டாக இந்த எல்ஸ் பட்டன் எக்ஸிக்யூட் பண்ணிக்க, வேற எதை பத்தியும் யோசிக்காது அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் இஃப் அண்ட் எல்ஸ். இப்போ இன்னொன்று என்னதுனாக்கா, இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி, இஃப் கண்டிஷன் இங்க வந்து நம்மளுடைய பிளாக் யூஸ்வலா எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல பைத்தான்ல என்னதுனாக்கா இந்த எஸ்சிஏ வந்து சோம்பேறிப்பட்டு அடிச்சுட்டாங்க. ஸோ அதனால இட் இஸ் எல் இஃப் and then இங்கேயும் condition. Then here also you will be having a block. அதே மாதிரி திரும்பி elif condition block. இது succeed ஆச்சுன்னா, இப்போ if succeed ஆச்சுன்னா இங்க எங்கேயும் வராது. if succeed ஆச்சுன்னா இங்க எல்லாம் வராது. Suppose if succeed ஆகல அப்படின்னாக்க then it is going to come here. இந்த எல்ஃப்க்கு வரும். இது கண்டிஷன் ட்ரூ ஆன்னு பார்க்கும், இல்லாட்டினாக்க இங்கே போகும். என்னடா கண்டிஷன் ட்ரூ ட்ரூவான்னு கேட்குறேன், இங்கே ஜஸ்ட் செக் தானே பண்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி கண்டிஷன். அந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்து உண்மை, ஐ மீன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இப்போ நான் ITR ஈக்குவல் டு 3 நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபால்ஸ். இப்போ இது வந்து நான் என்ன சொல்றேன்னா டிவிசிபிள் பை 3யும் இருக்கணும் அண்ட்
டிவிசிபிள் பை 5 இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ அதனால இது இந்த பார்ட் உண்மை, பட் இந்த பார்ட் பொய். ஸோ இட்ஸ் நாட் டிவிசிபிள் பை 5. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ திஸ் இஸ், அதனால உங்களுக்கு ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வந்து இட்ஸ் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூவா இருந்தால் தான் இட் வில் பி ரிட்டர்னிங் ட்ரூ. இப்போ நான் இதே இடத்துல if I'm putting like 30, then I'm going to get true. ஏன்னா ரெண்டுமே ட்ரூ. in another words, இப்போ நான் இங்க சின்னதாக போட்டிருக்கேங்களே, திஸ் இஸ் அகைன் ஏ பூலியன். இது வந்து உங்களுக்கு பூலியன் தான் உங்களுக்கு செக் பண்றோம். இப்போ நம்ம வந்து நான் டிவிசிபிள் பை 3 செக் பண்றேன். இங்க எனக்கு என்ன வேல்யூ வரும்? ஹைலைட் பண்ணிருக்கிறதுல 0 தான் வரும். 0 = 0வா? ஆமா. ஸோ அதனால எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா இப்படி வருது. ஸோ இப்போ அதே கண்டிஷன் தான் நம்ம வந்து இஃப்குள்ள நம்ம போடுறோம். ஸோ இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் தி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் லைக் ட்ரூ, இஃப் யூ ஆர் அச்சீவிங் ட்ரூ, தென் திஸ் பிளாக் எக்ஸிக்யூட்ஸ். அதான் கதை. சையத், எனக்கு ஒரு டவுட். எஸ். இப்போ இதுல ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம்ல, ம். இப்போ ரேஞ்ச் இல்லாம ரேண்டமா நம்பர் பிக் பண்ணி இது பண்ண முடியுமா? இது ஓகே, நீங்க உங்க சினாரியோ நீங்க சொல்லுங்க. லைக் இப்போ நீங்க வந்து 16 கொடுத்துருக்கீங்க. ஆமா. நான் இப்போ நான் அந்த 16க்கு ஏத்த மாதிரி தான் நான் என்னோட கண்டிஷனையும் நான் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணி நான் போட்டிருக்கேன். கரெக்டா இப்போ இந்த ஃபிஸ் பஸ் இது இங்க வர்றதுனால நான் ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ரேஞ்ச் கொடுக்காம கொடுத்து ஓகே, பண்ண முடியும். யூ வாண்டட் லைக் ஐ மீன் இந்த நம்பர் நீங்க இன்புட்டா வாங்குற மாதிரி கேக்குறீங்க இல்லையா? yes. பண்ணலாம். எப்படின்னாக்கா there is a way in Python to get an input. Input அப்படிங்கனே போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். ஸோ enter your number அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு நம்பர் வாங்கிக்கலாம். ஸோ இன்புட்லேருந்து வரக்கூடிய எல்லாமே it will be string. ஸோ அதனால இங்கே டைப் கேஸ்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்கை நீங்கள் இன்டிஜராக மாற்றணும். ஸோ இப்படி போட்டுக்கிறீங்க. இப்படி போட்டு நீங்கள் எக்ஸீட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் என்ன நம்பர் வேணும்? 25 வரைக்கும் நம்ம போடுவோம். ஸோ போட்டோம்னாக்கா we are going to get like this. ஓகே. ஸோ நம்மளால ஒரு நம்பரையும் வாங்க முடியும். லைக் அதுலேருந்து லைக் we can do it. ஸோ இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடிய இஃப் எல்ஸ். இப்போ நம்ம இதே கண்டிஷனை நம்ம வந்து we will try, I mean இதே ப்ரோக்ராமை we will try to solve it in an while loop. ஓகே, பைத்தான்ல while loopம் இருக்கு. ஸோ அது மூலியமாகவும் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னாக்கா while-உடைய ஃப்ளோ எப்படின்னாக்கா while and then இங்க கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க போகுது until this condition is turning into a false. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த கண்டிஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதுல கீயே தான் while கண்டிஷன் நம்ம கொடுத்துறோம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆக்கிற வரைக்கும் தான் அந்த கட்டம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இட்ஸ் எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் கண்டிஷன். இந்த கண்டிஷனை நான் நடுவில் எங்கேயாச்சும் நான் விருப்பப்பட்டு நான் ஃபால்ஸா மாத்துறேன் அப்படின்னாக்கா ஸோ அங்கே உள்ளேயே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸா மாறிடும். இந்த லூப் போட்டு அது வெளியே வந்துடும். இதே நம்ம லூப் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஹியர் திஸ் இஸ் எ டிஃபைன்ட் லாஜிக். that is going to get executed like again and again and again. So அதனாலதான் இதுல வந்து it is like what to say, it is like this, what to say, loop அப்படி நம்ம கால் பண்றோம். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணலாம்னாக்கா இங்க கண்டிஷன் வச்சிருக்க அந்த கண்டிஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ட்ரூ அண்ட் தென் இங்க நான் அந்த கண்டிஷன் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். கண்டிஷன் அப்டேட் பண்ண இட் இஸ் கோயிங் டு பி ரிவால்விங் அரவுண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
சே இப்போ நம்மளோட மெயினான இன்புட் என்னதுனாக்கா சே மேபி தி நம்பர். இப்போ வந்து டோட்டல் நம்பர் நான் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் நம்பர் இஸ் equal to what am I going to get is int of input of ஒரு prompt. என்ன ப்ராம்ப்ட்னா enter the number அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ நவ் total number அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அண்ட் தென் மேபி லைக் வி கேன் இன்ட்ரடியூஸ் லைக் ஒன் another எலமெண்ட் லைக் கவுண்ட். கவுண்ட் வந்து இல்லாட்டினாக்கா இண்டெக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சுப்போம். அது வந்து 0ல இருக்கு. ஓகே, நான் இங்கே என்ன செக் பண்ணுறேன்னாக்கா இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டோட்டல் நம்ஸ். ஸோ இப்போ இனிஷியலாக இங்கே என்ன வேல்யூ வருது? இண்டெக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டோட்டல் நம்ஸ்னா இஸ் இட் லைக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? திஸ் இஸ் அ கண்டிஷன். இந்த கண்டிஷன் உண்மையா பொய்யா? மேபி கூகுள். இப்போ இங்க நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்பர்ஸ் வந்து நான் 5ன்னு கொடுக்குறேன். அண்ட் தென் இண்டெக்ஸ் வந்து இப்போ 0 இருக்கு. இப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கேட்குறேன். அது வந்து இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? புரியல. It's true. It's true. Okay. So this is my condition. இந்த கண்டிஷன் அப்டேட் பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஐ எம் கோயிங் டு இன்க்ரிமெண்ட் மை நம்பர். So this is my condition update area. அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி பவுண்ட் சிம்பிள் போட்டு எழுதுனால இப்போ பச்சை கலர்ல மாறிச்சு பார்த்தீங்களா? திஸ் இஸ் லைக் ஏ கமெண்ட். நீங்கள் வந்து என்ன கமெண்ட் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். கமெண்ட் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ் காண்டி லைக் நீங்கள் எழுதிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன்னா அதே கண்டிஷன் தான். இங்கே போட்ட அதே கண்டிஷன் தூக்கிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பேஸ்ட் இட் ஹியர். இங்கே இண்டெக்ஸ் பதிலாக இங்கே ஐடிஆர் மென்ஷன் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஐட்டருக்கு பதிலாக இண்டெக்ஸ் மென்ஷன் பண்ண போறேன். தட்ஸ் இட். சிம்பிள் அஸ் தட். இப்போ நான் திருப்பி நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா மேபி லைக் வி வில் டூ லைக் ஃபார் 50 அண்ட் லெட்ஸ் சி. ஸோ நம்மளுக்கு 50 வரைக்கும் வந்துடும். ஸோ இதுதான் கதை. சிம்பிள் அஸ் தட். ஸோ திஸ் இஸ் ஒன் அதர் லூப். அண்ட் தென் டூ வைல் அந்த மாதிரி லூப்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ பேசிக்காக இருக்கிறது எல்லாமே இதுதான். சரியா? ஸோ ஒன்று ஃபார் லூப்பு, இன்னொன்று வைல் லூப்பு. அண்ட் தீஸ் ஆர் தி பேசிக் கண்டிஷன் லைக் இஃப் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை சுற்றி தான் நம்மளுடைய என்டையர் ஸ்டஃப்ஸே ரிவால்வ் ஆகும். புரியலங்க? அவுட்புட்ல ஆமாயா, 0 டிவிசிபிள் ஐ மீன் 0 டிவைடட் பை 5 என்னது? So 0 divided by 3 is equal to 0. 0 divided by 5 is equal to 0. Anything by 0 divided by any element is 0. But any element divided by 0 is not 0. It's infinite. So that is the scenario. Fine. Okay. Fine. So இதுதான் நம்மளுடைய flow. ஸோ இது நீங்கள் திருப்பி நீங்கள் ஐடேட் பண்ணி பாருங்க. அண்ட் இஃப் யூ ஹவ் எனி queries லைக் மேபி வி கேன் டிஸ்கஸ் மேபி நெக்ஸ்ட் செஷன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் செஷன் வந்து செஷன் ஐ மீன் சிஸ்டனிக் செஷன் இருக்காது. யூ வில் பி மீட்டிங் ஆன் 8th. ஓகே. ஸோ அகைன் நான் சொல்கிறேன், சிஸ்டனிக் செஷன் இருக்காது. யூ கேன் மீட் ஆன் 8th. ஸோ யூ ஜஸ்ட் ஐ வில் ஷேர் சம் ரெக்கார்டிங்ஸ் அண்ட் தென் சம் மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணி பாருங்க. அண்ட் தென் யா, தட் ஷுட் பி ஃபைன். And I also share some assignments related to list, dictionary, set, tuple எல்லாமே அதையுமே நீங்க செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? ஃபைன். எனி queries? சொல்லுங்க மகா. லீட் கோட்ல டெய்லி சால்வ் பண்றீங்களா ப்ரோ? அது ஆமா, யூடியூப்ல லிங்க் தான் கொடுக்குறீங்களா? ஆமா, ஆக்சுவலி அது வந்து அன்லிஸ்டடா தான் இருக்கு. பட் மேபி ஐ கேன் புட் இட் ஓகே, மேபி ஐ வில் புட் இட் லைக் இன் பப்ளிக்.
ஓகே ஓகே. Okay, then fine. Then thanks all. Bye. Take care. So if you have any queries, please ping me. We can discuss. Okay. ஸோ எல்லாருக்குமே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாமே கன்வின்சிங்காக இருக்குங்களா, புரியுதுங்களா ஒவ்வொரு கான்செப்டும் டு சம்ஒன் லைக் ஹூ அண்ட் ஆல் இஸ் லைக் நியூ? Very nice, Jafar. Okay. ஓகே ஓகே. ஸோ யாருக்காச்சும் புரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, டஃபா இருக்கு, நான் வேகமா போறேன் அப்படின்னு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் இன் திஸ் ஓப்பன் ஃபோரம். Okay, fine. So in that case, maybe we can sync back on Friday. So I will share some assignments. நீங்க type பண்ணுங்க. And from there, like I expect some more questions to be asked on Friday from your side. Okay. So நீங்க வந்து சில பல கேள்விகளோட வாங்க. We can discuss on Friday. Okay. Then thanks all. Bye. Take care. Bye all. Bye. Bye, thank you.